இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் பீர்க்கங்காய் தோல் சட்னிங்க. அந்த தொலியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சட்னியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும், தொலியும் வேஸ்ட் ஆகாது. அதுக்கு வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, 3 பீர்க்கங்காய் தொலி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அரை தக்காளி, 3 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற வரமிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சேர்க்கறதுனால ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஷேடாக வரட்டும். இப்போ வந்து நம்ம கட் பண்ண வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியோட போட்டேன், அதனால் கொஞ்சம் தெரிக்குது. வெங்காயம் போட்டு அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிக்கும். இருக்குது 3 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, அரை தக்காளி, கொஞ்சம் புளி, இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பீர்க்கங்காய் தொலியை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.